நிறைய அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடகம் தான் இப்போ. நிறைய பயங்கர ஸ்ட்ரென்தன் ராசி கடகராசி. அந்த மாதிரி போட்டு படாத பாடு படுத்தி எடுக்கக்கூடிய சமயம். வெளியில் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இருக்கும். கடகராசி எல்லாத்துக்கும் ஜெயிக்குமா? எல்லாத்துக்கும் ஜெயிக்கும், திருப்தி மட்டும் இருக்காது. அதில் ஒரு விஷயத்தில் கவனம் என்பது தொழில் ஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே வீடு வாங்கி விடுவான். அந்த தொழில் கூடத்துக்கு பக்கத்துலேயே, இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே தொழில் கூடத்தை ஆரம்பிச்சுடுவான். மட்டும் கடனுக்காக கடன் வாங்கக்கூடாது. கடனுக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு ஏற்றதுக்கு வட்டி வாங்கக்கூடாது. அதில் மாட்டிப்போம். மிருகங்கள்லாம் இந்த பிரச்சனை இல்லை, மனிதர்கள் இருக்கக்கூடாது. அப்படி போன இடத்துல ஓன்னு கத்தி அழுகலாமான்னு மனசு சொல்லும், கத்தி அழுகலாமான்னு மனசு வேதனைப்படும். இதெல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு இப்போதைக்கு இருக்குது. வெளியில் சொல்லவும் முடியல, உள்ள முழுங்கவும் முடியல. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கடகராசி நேயர்கள், நீங்கள் வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் நமக்கு கல்யாணம் நடக்குமா, அப்புறம் ஃபேமிலியில் ஒற்றுமை இருக்குமா, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. சரி, இந்த குரு பயிற்சி எப்படி தான் இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத இப்போ மகேஷ் ஐயர் அவர்கள் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ப்ரோக்ராமோட கடைசியில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவார். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? கடகராசிக்கு எப்பவும் போல இல்லாத ஒரு அற்புதமானது. ஏன்னா அஷ்டமசனி தாண்டினதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அப்பாடா, அதாவது அவங்க இயல்பை மறந்துருப்பாங்க. கோமா ஸ்டேஜில் போனவங்கள உங்கள் பேர் என்னன்னு கேட்டு பார்த்தா நான் எங்கே இருக்கேன் அப்படின்வாங்க. போயிட்டு வெளியில் வந்தவங்க நான் எங்கே இருக்கேன், நீங்கள் யாருன்னு டாக்டரை கேட்பாங்க. நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இத்தனை நாளாக ஒரு பெரிய தப்பிச்சு வந்ததே ஒரு பெரிய விஷயமாட்டிருக்கு. அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு மதிப்பிலே இட முடியாது. வண்டர்ஃபுல் ராசி, கமாண்டிங் பவர் ஜாஸ்தி. மற்றவங்கள கேட்கணுன்னா உட்காரணுவாங்க, உட்காரு. நீங்கள் எழுந்து போகும்போது அவங்க சொன்னதை கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அதிகமாக இருக்கும். நிறைய அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடகம் தான் இப்போ. நிறைய பயங்கர ஸ்ட்ரென்தன் ராசி கடகராசி. அதே சமயத்தில் கடகராசி என்ன பண்ண, எமோஷ்னலி அவங்க டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஒரு விஷயத்தை டக்குன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க. முந்தி அப்படி இல்லை, இப்போது மனசு இலகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தாங்க முடியல, அந்த பெரிய வேதனைகள்லாம் தாங்க முடியலன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி. கடகராசியை பொறுத்தளவுக்கு கூட இருந்தே குளிபறிக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. அவங்களால அது மட்டும் எல்லாத்தையும் வளர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறம் தனக்கு அந்த இது இருக்காது. இப்போது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நீங்கள் இதில் வந்துருச்சு, கடகத்தில் வந்தவங்கள்ட்ட உச்சம் பெற்றிருக்கு, சூப்பர் டாப் பிரமாதம் அப்படின்னுவாங்க. வெளியில் தான் அப்படி, உள்ளே அப்படி கிடையாது. நீ இங்கே உட்காந்து பாரு அப்போ தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. முதல்வன் படத்தில் சொல்லுவார், அந்த சேரில் உட்காந்து பாரு அப்போ தான் குத்துன்னுவார். அந்த மாதிரி போட்டு படாத பாடு படுத்தி எடுக்கக்கூடிய சமயம். வெளியில் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இருக்கும், பங்களா இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், சுற்றிலையும் ஆட்கள் இருப்பா, சுண்டினா ஆட்கள் இருப்பா. சார் எதுக்கு வேலைக்கு போகிறோம்? பீஸ், சந்தோஷம். கல்யாணம் பண்ணிக்கிறது பீஸுக்காவா அப்படின்னு அவளே திருப்பி கேட்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய கவலைகள் மனசில் வச்சுருப்பா, வெளியில் தெரியாது. நிறைய யோசனைகள் வச்சுருப்பா, வெளியில் தெரியாது. பண்டில் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெடிடேஷனில் எப்போவுமே சொல்லுவாங்க பண்டில் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய தாட்ஸ் மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும். இதை பண்ணும்போது அதில் ஆசை, அதை பண்ணும்போது இதில் ஆசை, இது ரெண்டையும் விட்டுட்டு இப்படி உட்காந்துருக்குமே அதில் ஒரு வருத்தம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை குட் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அதாவது சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கிடைச்ச உடனே அது பறக்கணும்னு நினைப்பாள். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அவளுக்கு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் உண்டு. நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ராசியாக கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி எல்லாத்துக்கும் ஜெயிக்குமா? எல்லாத்துக்கும் ஜெயிக்கும், திருப்தி மட்டும் இருக்காது.
அதில் ஒரு விஷயத்தில் கவனம் என்பது தேவை. பண வரவுகள் வரும், செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு சூப்பராக இருக்கும். பேச்சு திறமையை கொடுக்கும், வசீகரத்தை கொடுக்கும், ஜனவசியத்தை கொடுக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே வீடு வாங்கிவிடுவா, அந்த தொழில் கூடத்துக்கு பக்கத்துலேயே, இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே தொழில் கூடத்தை ஆரம்பிச்சுடுவா. அதெல்லாம் அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கடை கட்டுறது, வீடு கட்டுறது, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது, அது ரெகுலராக வீட்டுக்கு வருமானம் கரெக்டாக வந்துருக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டாப் டக்கராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி சொந்த பந்தங்கள், விட்டு போன சொந்தம், பேசாதவா, பேசினவா, வந்தவா, போனவா, யார் எங்கே மூளை முடுக்கில் இருக்கிறாலாம் வந்துடுவா. ஹவ்வாயூ, ரொம்ப நாள் ஆச்சே, ரொம்ப வருஷமாச்சேன்னு சொல்லிட்டு பழகுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். விரும்பினவர்கள் சந்திக்கக்கூடிய இது, பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும். வேலை வாய்ப்பில் இடமாற்றம் சிறப்பாக இருக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கப்படாது, கடனுக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு ஏற்றதுக்கு வட்டி வாங்கப்படாது, அதில் மாட்டிப்பான். அதே மாதிரி பிறருக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டுருப்பாங்க. கணவர் மனைவிக்கு நல்லா இருக்கும், பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் மன சங்கடத்தில் யார்கிட்ட சொல்கிறது, பெரிய மலை, அதில் ஒரு மரம், சூப்பர் மரம், நல்ல ட்ரிஸ்லிங்காக அற்புதமான காற்று, பின்னாடி மாடு, ஆடு, கோழி, இந்த இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிருகங்கள்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. மனிதர்கள் இருக்கக்கூடாது. அப்படி போன இடத்துல ஓன்னு கத்தி அழுகலாமான்னு மனசு தொடும், கத்தி அழுகலாமான்னு மனசு வேதனைப்படும். இதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு இப்போதைக்கு இருக்குது. வெளியில் சொல்லவும் முடியல, உள்ள முழுங்கவும் முடியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருப்பாங்க. பாக்கியம்னு சொல்லக்கூடிய அனுகிரகம் நிறைய கிடைக்கும், நிறைய நினச்சது நடக்கும். இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ். நான் நினச்சேன் நடந்தது, நினச்சேன் இவன் கெட்டவன், நினச்ச கரெக்டாக ஆப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கக்கூடிய தன்மைகள். தொழில் ரீதியான டக்குன்ற முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும், பட் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா அஷ்டமசனி நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்திருக்கு. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை லீடு பண்ணுறது, அதை எடுக்கிறது ரொம்ப நல்ல முக்கியமாக இருக்கும். அதேமாதிரி கடகராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமான உதவிகள் இருக்கும். ஏதோ ஒரு பை சான்ஸ் அவங்களுடைய ஹெல்ப், அதாவது ஃபினான்ஷியல் ஹெல்ப் கூட இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எடுத்தோன்னே நடந்து போய் ஃபுட்பால் விளையாடுமா? இல்லை. முதல்ல முட்டங்கடி போட்டு இப்படியே மெதுவாக நடக்கும், அதுக்கப்புறம் தத்தி நடக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக நடக்கும், அதுக்கப்புறம் ஓடும், அதுக்கப்புறம் என்னடாது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதுன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி தான் குழந்தைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதே மாதிரி தான் கடகராசி என்பது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஸ்லோ அண்ட் வின் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. குரு பலன், கல்யாணம், யங்ஸ்டர்ஸ் கரெக்டாக கேட்டு, கல்யாண விஷயத்துக்கு குரு பலன் இருக்கா? குரு பலன் இல்லை. யாருக்கா குரு பலன்றதா இவளுக்கு சூப்பர். கடகராசி அன்பர்களை இப்போ தேடி போய் கல்யாணம் பண்ணலாம். குரு சூப்பராக இருக்குது, லக்னத்தை ஜென்ம குரு பிரமாதம் அப்படின்னு அவளுக்கு கல்யாணம் யோகங்கள்லாம் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. சரி, இந்த ராசிக்காரர்கள் குரு பயிற்சியிலேருந்து என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லாயிருக்கும்? கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, இந்த ஆசிரமங்கள், வேத பாடசாலை, கோசாலை, வீட்டில் துளசி மாடம் இல்லைன்னா துளசி மாடம் வைக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிவாலயம், அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி மரம், வில்வ மரம் பார்த்துருக்கேன். போய் உட்காந்து ஒரு 12 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வர்றது அப்படியே மனதை நிம்மதி கொடுக்கும். உட்காந்து சாயந்தரம் ஜபம், என் குருக்கிட்ட கற்றுக்கிட்டேன் ஒரு ஜபம், அந்த ஜபத்தை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஜப தபங்கள், இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் அப்படியே விசிட் பண்ணி ஒரு ரவுண்ட் அடித்து தனக்கு உண்டான டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. எல்லாத்துக்காகவும் வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் மன தெளிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சரி, கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? அதாவது அது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. மரத்துக்கடியில் ஈவினிங் டைம் ரிலாக்ஸாக மெடிடேஷன் பண்ணால் கேட்கவே நல்லா இருக்குல்ல. பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி மாறும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 984090
9525 அல்லது 8925800556.